நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 68 வயசு ஆச்சு, 40 வருஷமா நீங்க மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. காட்டு தட்டு இதெல்லாம் எங்க இடம் தானுங்க. இந்த 2 இடமும் இப்ப கடைசியில் வாங்கினதுங்க. பால் காசுலயே 2 இடம் வாங்கணும். இது மாடுங்களா? கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. 7 மாசம் தானேங்க. அது கறக்குதுங்க. கழுநீர் தண்ணி எங்க வாங்கிட்டு வரீங்க? ஊருக்குள்ள தான் டம் வச்சிருக்குது இல்லைங்க. பெரிய பெரிய டம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஊற்றி வச்சுக்குவாங்க. அதை கொண்டாந்து ஊற்றி அதுக்கு ஒரு தவிடு போட்டு புண்ணாக்கு போட்டு நல்லா கறக்குதுங்க. இல்லைன்னா சப்ப தண்ணி தவிடு போட்டு குடிக்கிறதே இல்லை. ஆமாங்க, குடிச்சு பழகிடுதுங்க. நல்லா ஏதோ சொல்ற மாதிரி நான் ஒரே வீட்டு சாப்பாடு எங்களுக்கு பல சாப்பாடு வேணும், பல ருசி வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அது நல்லா நம்ம கையை மோந்து பார்த்து போட்டு போய் குடிக்குங்க. கையில் வாசனை இல்லைன்னா குடிக்காதுங்க. இந்த யூரினை என்னம்மா பண்ணுவீங்க? புற பொட்டு கண்ணு குட்டி 4 கண்ணு குட்டி இருக்குதுங்க. போட்டு மாட்டி மடி வேகத்துக்குங்க நல்லா அரைச்சி பூசி விட்டு அது வற்றி போகுதுங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவாடு கொடுப்போமுங்க. இப்போ 10 இருக்குங்க இந்த மாடு. 10 ஆயிருச்சா? ஆமாங்க. வயசாயிருச்சு. எவ்வளோ லிட்டர் கறக்குதுங்க? 12 லிட்டர் கறக்குது ஒரு வேலைக்கு. ஒரு வேலைக்கு பண்ணா 10 ஆகி 24 லிட்டர் கறக்குதுங்க. பரவாயில்லைங்களாம்மா? ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைக்காலங்குட்டை இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது சத்தியமங்கலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் வந்து ஒரு அம்மாங்க வந்து 68 வயசு ஆச்சு, 40 ஆண்டுகளாக மாடு வளர்க்கும் தொழிலை தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் கழுநீர் தண்ணி எல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து தான் மாடுகளுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்னதாக ட்ரம் வச்சிடுறாங்க. அந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு டைம் போய் அந்த தண்ணிகளை எடுத்துகிட்டு வந்து மாடுகளுக்கு கொடுக்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து நல்லா சுவையாக குடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களுடைய மாடு வளர்ப்பு அனுபவத்தை பற்றி நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். பட்டம்மாளுங்க. பட்டம்மாளுங்க. அம்மா பேர் பட்டம்மாள். பரவாயில்ல, உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. எல்லாருமே ஒரு வயசான காலத்தில் உட்காந்து பாருங்க, பாட்டி பாருங்க, ஜாலியாக உட்காந்துட்டு விளையாண்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். சாப்பாடு கூட ஆக்குத்தீங்க அளவுக்கு நேரம் இல்லைங்க. இப்போ சாணி எல்லாம் அல்லோன்னு அதுக்கு தீனி போடணுங்க. 5 மணி 6 மணி ஆனால் பால் கறக்கணுங்க. இதுதானுங்க சாப்பாடு ஆக்குத்திங்கிறது கூட நேரம் இல்லாத இது பார்த்துட்டு இருக்கிறோம். ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. 40 வருஷமா வளர்க்குறனுங்க. சொசைட்டிக்கு தான் பால் ஊற்றுறனுங்க. ஆனால் பால் சொசைட்டிக்கு நம்புறேங்க. தட்டு மழை பெஞ்சாத்தான் காப்பாற்ற போடுங்க, இல்லைன்னா தட்டு வாங்கி இதை போடணுங்க. அப்புறம் மாட்டு தேவைன்னா விலை ஏறி போச்சு, தவிட்டு விலை ஏறி போச்சுங்க. பறிச்சு கொடுப்போம்னாங்க விலையும் ஏறி போச்சுங்க. எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாதுங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறதுங்க? ஏதோ கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா ஆகுங்க. மாட்டு தீவனமும் குறைக்கணுங்க, தவிடு குறைக்கணுங்க. அது மனுஷனுக்கு தீனி போட்ட மாதிரி தானுங்க. ஏனுங்க 40 வருஷமா மாடு வளர்க்குறீங்க? ஆமாங்க. உங்க அம்மாவுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? வயசு 68 ஆச்சுங்க. 68 வயசு ஆச்சு, 40 வருஷமா வளர்க்குறீங்கன்னா 28 வயசுல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க. மாடு வளர்க்குறது 2 பையங்க, பேரம்மாருங்க 4 பேருங்க. அவங்களுக்கு அப்புறம் ஜீவனா சம்பாதிக்கணும் இல்லைங்க. எங்கேயும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா வகுத்துக்கு வாய்க்கதே ஆகுதுங்க. அதுக்கு கடனை வாங்கி தான் தீனி போடணுங்க. பால் வேலை கொஞ்சம் ஏற்றி விட்டால் அதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. லெட்டருக்கு எத்தனை போட்டு கொடுக்குறாங்களோ நான் அதையும் கண்டுக்கிறது இல்லைங்க. எந்த சொசைட்டிக்கு பால் ஊற்றுறீங்க? இங்கேயும் தான் கவர்மெண்ட் சொசைட்டிக்கு. ஆவின் சொசைட்டிக்கு ஊற்றுறீங்க. சரி, 40 வருஷமா எத்தனை மாடு வளர்த்துருப்பீங்க உங்கள் அனுபவத்தில்? அது வளர்க்குறதா விற்கிறதா நம்ம வயசான விற்று போடுமுங்க. சரிங்க. அப்புறம் அது போட கண்ணுக்குட்டிக்கே தான் நான் வச்சு காப்பாற்றிட்டு வரணுங்க. இது வரைக்கும் எத்தனை மாடு வளர்த்துருப்பீங்க? இப்போ 10 20 உருப்படி வளர்த்துருப்பேனுங்க. 40 வருஷத்துல 20 தான் வளர்த்துனீங்க? ஆமாங்க. அது ஒன்று செத்து போகுதுங்க மாடுங்க. கொஞ்சம் நோவு நொடி வந்தால் இறந்து போகுதுங்க. அதுக்கு தீனி போட்டு காப்பாற்றுறக்கே கஷ்டமுங்க. என்ன பண்ணுறது? பால் வேலை ஏற்றணும், தவிடு வேலை மாட்டு தீவனமெல்லாம் இறக்குனே தான் தானே பண்டத்தில் காப்பாற்ற முடியும். மழையும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் காடு ஒரு ஏக்கராக வறட்சி. மழை பெஞ்சா விதைக்கிறது இல்லைன்னு இல்லைங்க. தட்டு வாங்கி ஒரு பிசுக்கு தட்டு 2000 ரூபாய்க்கு வாங்கி தீவனம் போட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறோம் தம்பி. 5 மாடு வச்சிருக்கிறீங்கம்மா? அது என்னங்க அங்கே 2 இருக்குது. பாருங்க, 5மே கறவையில் இருக்குங்களா? நான் 3 கறவைங்க, ஒரு 2 சென்னை, நம்ம 1 சென்னை. 2 கண்ணுக்குட்டி போடுறீங்க இந்த மாசத்துல. அப்படி போட்டு 5மே கறவையில் வந்துருமா? ஆமாங்க, கறவை வந்துடும். அப்படி 5மே கறவையில் வந்தா எவ்வளோ லிட்டர் கிடைக்குங்க உங்களுக்கு? 1 லிட்டருக்கு வாரத்தில் 5000 ரூபாய் வருதுங்க உங்களுக்கு. அப்போ எத்தனை லிட்டர் ஊற்றுறீங்கம்மா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு சாயங்காலம் 10 12 லிட்டரு, காலையில் 12 லிட்டரு, 24 லிட்டர் ஊற்றுறீங்க. வாரம் 5000 ரூபா வந்துடும் இல்லைங்களா? மாதம் ஒரு 20000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. எவ்வளோ செலவு மாடுகளுக்கு இதுல பண்ணுற மாதிரி இருக்குங்க? அது போட மொத்தம் தானுங்க நம்மளுக்கு கிடைக்குங்க. செலவு நம்மளுக்கு மொத்தமாக தெரியுமாங்களா? ஆமாம்மா ஆமாம்மா.
அது போட்ட மிச்சம் தான் உங்களுக்கு. ஆமாங்க, அதுக்கு தீவனமா மாட்டு தீவனமா பருத்தி கோட்டை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு மிச்சம் தான் நம்மளுக்கு ஏதோ 3000 2000 கிடைக்குங்க. 2000 கிடைக்கும் உங்களுக்கு. மாசம் ஒரு 10,000 ரூபாய் இதெல்லாம் சம்பாதிப்பீங்க, அதான் மாடுகளுக்கு போக. ஆமாங்க. ஆனா நீங்க இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு இந்த ஒரு வருமானம் பரவாயில்லைங்களாமா? பரவாயில்லைங்க, ஏதோ காப்பாற்ற முடியுதா பரவாயில்லைங்க. காப்பாற்றலைன்னா அப்புறம் எனக்கு வச்சு சாப்பிட்றதுங்க. மாடு வளர்க்குறதுக்கு அனுபவம் வேணும்லம்மா? அனுபவமெல்லாம் நிறைய இருக்குங்க. ஆரம்பத்துல நோடி வந்தாலே நானே வைத்தியம் பார்த்துக்கணுங்க. என்னென்ன நாட்டு வைத்தியம் பார்ப்பீங்க? நாட்டு வைத்தியம் தான் பார்த்துக்கணுங்க. அதான் என்னென்ன மாதிரி நோய்கள் வரும், அதுக்கு என்னென்ன மாதிரி மருத்துவ முறைகள் நீங்க நாட்டு வைத்தியத்துல பண்ணுவீங்க? நாட்டு வைத்தியலைங்க இந்த இலைகளை பொறிச்சு இந்த கவாலம் போடுறதா, மாடுகளுக்கு பூசி விடுறதா, மடியில வேகம் வந்தாலே அது சோத்து கத்தாலேயே அது எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி போட்டு பூசி விட்டா அது நல்லா ஆகிடுதுங்க. மடி நோய் பிரச்சனைக்கு இது பண்ணாலே சரியாயிருங்க. ஆமாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, அது எப்படி பண்ணீங்கன்ட்டு. மாட்டுக்கு சோத்து கத்தாலைங்க, வெத்தலை சொன்னாம்பு இவெல்லாம் போட்டு மடி வேகத்துக்குங்க நல்லா அரைச்சி பூசி விட்டு அது வத்தி போகுதுங்க. கவர்மெண்ட்லங்க ஊசிக்காரருக்கு சொன்னால் அவங்க வந்து ஊசி போடுவாங்க. சரிங்கம்மா, அவ்வளவுதானுங்க. வேற வாய்ஸப்ப நோயெல்லாம் வருமில்லங்க மாடுகளுக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்கம்மா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவாடு கொடுப்போமுங்க. கருவாடு அரைச்சி இறச்சணும்னா காலுகள் மேலே ஊற்றினா அது நல்லா இருக்குங்க. வாய்ஸப்ப நோய் சரியா நல்லா இருக்குங்க. மாட்டுகளுக்கு எலும்பு வந்து கால்சியம் சத்து கம்மியா இருக்கும்லங்க, எலும்பு தேய்மானம் இல்லாம கால்சியம் சத்து அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் நம்ம உண்டான சத்து உணவு கிடைச்சாக்க அது நல்லா இருக்குதுங்க. அந்த மாதிரி நோய் என்ன வர்றதே இல்லைங்க. கால்சியம் சத்து குறைபாடும் உங்க மாடுகளுக்கு தைரியம் தான் வருங்க. ஆனால் அவ்வளவு இதே நோடியெல்லாம் இல்லாத நான் பார்த்துட்டு வரணுங்க. எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சிருப்பீங்கம்மா மாடுல? எத்தனை 4 5 6 7 ஈத்து வரைக்கும் வச்சிருப்போங்க. 7 ஈத்து வரைக்கும். 7 ஈத்துனா 7 வருஷம். ஒரு மாடு வாங்கினா 7 வருஷம் உங்ககிட்ட இருக்கும். ஆமாங்க. அதுக்கப்புறம் அது கன்று 7 கன்று போடுமில்லங்க. ஆமாங்க. 7 கன்று குட்டியில என்னென்ன பண்ணுவீங்க? பெண் கன்று போட்டா என்ன பண்ணுவீங்க? ஆண் கன்று குட்டி போட்டா வித்து போடுவா. பெண் கண்ணுக்குள்ளி போட்டா அப்படியே கறவைக்கு வச்சுக்குவோம். கறவைக்கு வச்சுக்குவீங்க? கறவைக்கு வச்சுக்குவோங்க. தீவன முறைகள்லாம் என்னென்ன தீவனங்கள் வந்துட்டு நீங்கள் போட்டுட்ருக்கீங்க? பசுந்தீவனமெல்லாம் என்ன போடுறீங்கம்மா? பசுந்தீவனமெல்லாம் எது இல்லைங்க, காட்டுகள் வந்தால் தான் மேவுங்க. மழை பெஞ்சா தான் மேவு கொண்டு போய் காட்டுகள் மேய்க்க முடியுங்க. இல்லைன்னா வரத்தட்டு போட்டு நம்ம இருக்கிறது தானுங்க. அழைச்சிட்டு போவீங்களா மேய்க்கிறதுக்கு? எங்கெங்க போட்டு போவீங்க? எங்கே போகிற பக்கமெல்லாம் நம்ம மேவு இருக்கிற மக்கள் கொண்டு போய் மேய்க்கிறது தானுங்க. எங்கேங்கம்மா மேய்ச்சலுக்கா? உங்கள் சொந்த இடம் இருக்குங்களா? சொந்த இடம் ஒரு அகரா இருக்குதுங்க. அங்கே மேய்ச்சிருக்கோம். ஆமாங்க, அங்கே மேய்க்க பண்ணுங்க. அப்புறம் கொத்தைக்கு வந்து 4 அகரம் ஓட்டுறோங்க. அதில் தான் நம்ம தீவனத்துக்கு வச்சுக்கணும். இப்போ மாடு வாங்கி 1,20,000 மாடு தட்டு வாங்கியாச்சுங்க. அது காட்டு தட்டு போக வாங்கியாச்சுங்க. மாடு வந்து என்ன விலைக்கு நீங்கள் வாங்குவீங்க? ஒரு 6 7 ஈத்து ஆயிடுச்சுன்னா என்ன விலைக்கு நீங்கள் விற்பீங்க? விலைக்கு விற்கிறதெல்லாம் எனக்கு கம்மி தானுங்க. சரிங்க. அது கறவை இல்லைன்னா கொஞ்சம் பால் கம்மியாச்சா, அது முடியலைன்னா அதுக்கு முடியலைன்னா அதை 10 15க்கு விற்றுருவா. அவ்வளவுதான் வாங்குவாங்க, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. ஆனால் பொருள் மட்டும் நாங்கள் மேய்ச்சிட்டா இருந்துக்குவோங்க. 6 7 ஈத்து ஆயிடுச்சுன்னா ரொம்ப கறவை கம்மியாயிருங்களா? 8 ஈத்து 9 ஈத்து வரைக்கும் போட்டிருக்கு பாரு. 10 ஈத்து இருக்குங்க இந்த மாடு. 10 ஈத்து ஆயிடுச்சா? ஆமாங்க. 10 ஈத்து ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வயசாயிருச்சு. எவ்வளோ லிட்டர் கறக்குதுங்க இது? ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கறக்குதுங்க வேலைக்கு. ஒரு வேலைக்கு பண்ணா 10 ஈத்து ஆகி 24 லிட்டர் கறக்குதுங்க. பரவாயில்லைங்களாம்மா? ஆமாங்க. அதுக்குமா தீன் போடணுங்களே. தீன் போட்டு காப்பாற்றினா தான் அது கறக்குங்க. சும்மா வெறும் தட்டு கட்டுத்தாரி வச்சுட்டு இருந்தா அது எப்படி கறக்குங்க? நல்லா சாப்பிட கொடுக்கணும். ஆமாங்க, அதுக்கு உணவு கொடுத்தா தான் நல்லா கறக்குதுங்க. உணவு கொடுக்குற அளவுக்கு அது கறக்குதுங்க. இல்லைன்னா அவ்வளோதான். ஆமாங்க. இப்போ எத்தனை கன்று குட்டி வச்சுருக்கீங்க? கண்ணுக்குட்டி 4 உருப்படி இருக்குங்க. ஒரு கண்ணுக்குட்டி சேர்ந்தீங்க. பார்க்கலாங்களா? பாருங்க. வாங்க வாங்க. பொட்டு கண்ணுக்குட்டி தான் 4 கண்ணுக்குட்டி இருக்குதுங்க. 4மே ஊசிக்கு வரந்தண்ணி மேய்ச்சா பக்கமாக பண்ணிக்கிறது தானுங்க. பாருங்க, இதே சேனை அதே சேனை. அங்கே 3 சேனைங்க. ஆனால் இந்த 2 தான் கறக்குதுங்க. 2 மாடு கறக்குது, 2 மாடு கறக்குறது இல்லைங்க சேனைங்க. நீங்கள் எப்படிங்கம்மா நீங்கள் இந்த செட்டெல்லாம் நீங்களே போட்டுட்டீங்களா? நாங்களே சொந்தமாக. எவ்வளோ செலவாச்சுங்க? செலவு ஒரு 1 லட்சம் ஆகி போச்சுங்க. இதுக்கே 1 லட்சம் ஆயிடுச்சு. அது என்னங்க, இதெல்லாம் காரம் போட்டது தானுங்க. முன்னாடி எல்லாம் காரம் போட்டு இந்த செவருகள்லாம் வச்சு இந்த இதுகள்லாம் போட்டுங்க ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. ஆமாங்க. இங்கே இது அது வரைக்கும் இருந்ததுங்க. இப்போ வீடு பிரிச்சுறாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு கூட 5 10 கொடுக்குறாங்க. கொடுக்கறது இல்லைங்க எனக்கு கடன். எதுவும் கொடுக்குறது இல்லை. இங்கே பட்டாவே இல்லைங்க சார்.
பட்டாபி இல்லாதனால தானே இப்படிங்க. ஓ, யூரின் எல்லாம் வர்றதுக்கு நீங்கள் இங்கேயே செப்பரேட்டாக செட் பண்ணிருக்கீங்களா? இதுலயே வந்து யூரின் இறங்கிரும். இந்த யூரினை என்னம்மா பண்ணுவீங்க? இந்த என்னங்க சும்மா அக்கட்ட அள்ளி ஊற்றுறதானுங்க. அப்புறம் யார் வந்து வாங்குறாங்கங்க மாடு? ஏதோ வேணுமுன்னா தென்னம்பள்ளிக்கு ஊற்றல, இதுக்கு ஊற்றல, வெள்ளாவிலுக்கு அது அள்ளிட்டு போறதுக்கு வேணும் இல்லைங்க. வேலைச்சலுங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. கல்நீர் தண்ணி. வாங்க, கல்நீர் தண்ணி எங்க வாங்கிட்டு வரீங்க? ஊருக்குள்ள தான் டம் வச்சிருக்குது இல்லைங்க. ட்ரம் வச்சிருவீங்க? எப்படி இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரம்மா கொண்டு போய் வச்சிருவீங்களாமா? இல்லைங்க, பெரிய பெரிய டம் இந்த மாதிரி வச்சுக்கோமுங்க. அது அவங்க ஊற்றி வச்சுக்குவாங்க. அது கொண்டாந்து ஊற்றி அதுக்கு ஒரு தவிடு போட்டு புண்ணாக்கு போட்டு நல்லா கறக்குதுங்க. இதுதான் உங்களுக்கு மாடுகளுக்கு நல்லா சுவையா குடிச்சுக்கலாங்க. இதுதான் கல்நீர் தண்ணி. நல்லா காரமண்டா நல்லா குடிச்சுக்குதுங்க. எங்கெங்க போய் தண்ணி எடுத்துட்டு வருவீங்க? தண்ணி ஊருக்குள்ளங்க வச்சிருந்தானுங்க, வீதி வீதியா 2 டம்மு 3 டம்மு வச்சிருக்குதுங்க. அதில் போய் நம்ம வந்துட்டு வந்துருந்தா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மோந்துட்டு வரும். அதை எடுத்துட்டு வந்துருவீங்க? ஆமாங்க, அது எடுத்துட்டு வந்து ஊற்றினா தான் குடிக்குதுங்க. இல்லைன்னா சப்ப தண்ணி தவிடு போட்டா குடிக்கிறதே இல்லை. ஆமாங்க, குடிச்சு பழகிடுதுங்க நல்லா. ஏதோ சொல்ற மாதிரி நான் ஒரே வீட்டு சாப்பாடு எங்களுக்கு வேணாம், பல சாப்பாடு வேணும், பல ருசி வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அது நல்லா நம்ம கையை மோந்து பார்த்து போட்டு குடிக்குங்க. கையில் வாசனை இல்லைன்னா குடிக்காதுங்க, அது அப்படியே வச்சிருமா? ஆமாங்க. இந்த கோம்பெல்லாம் உங்களோட தானே? ஆமாங்க, கோம்பு தட்டு எங்களுக்கு தான். எங்க வாங்கினது? உங்களோட இடத்துல? காட்டு தட்டு இதெல்லாம் எங்க இடம் தானுங்க. இந்த 2 இடமும் இப்போ கடைசியில் வாங்கினதுங்க. சரிம்மா. இந்த பால் காசுலயே 30,000க்கு 60,000க்கு இந்த 2 இடம் வாங்கணும். அதுலயே இப்போ எல்லாம் வசதி பண்ணி இருக்கிறோம். அப்புறம் இந்த மாடு சேனைங்க. இது மாடு சேனைங்க. அந்த மாடு கறக்குதுங்க. இது மாடுங்களா? கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. கண்ணுக்குட்டி தானுங்க. 7 மாதம் சேனைங்க. அது கறக்குதுங்க. இது கறக்குதுங்களா? ஆமாங்க. சரிம்மா, இன்னும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு உங்களோட மாட்டுப்பண்ணை தொழிலில் நல்ல வருமானம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்டுக்கிறேங்க. சரி, சேனலுக்கு நீங்கள் பேட்டி கொடுத்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரி. இது சிறிய பண்ணை தாங்க. சிறிய பண்ணைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த சிறிய பண்ணையில் அம்மாங்க வந்து ஒரு சிறப்பான அளவில் மாதம் வந்து ஒரு 20,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 20,000 ரூபா தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவிக்கு ஆதரவு கொடுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.